அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சிக்கு எப்படியாச்சும் வலு சேர்க்கணும் அப்படின்ற முயற்சியில் தற்போது சீமான் இருந்துட்டு இருக்காரு. இதற்காக சீமான் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய முதல் முக்கிய விஷயமே என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சிக்காக கிட்டத்தட்ட 5 வருடத்திற்கு மேலாக ஐயா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே நாம் தமிழ் கட்சி குறித்தும் தமிழ் தேசியம் குறித்தும் பல ஆதரவான விஷயங்களை பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவருடைய ராவணா சேனலில் இருக்கக்கூடிய நேர்காணலில் கூட தமிழ் தேசிய ஆதரவாளர்களை அழைச்சி மக்களுக்கு இந்த தமிழ் தேசிய புரிதலை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்பாக ஏகலைவன் பண்ணிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளனாக இல்லாமல் சற்று தள்ளி நிற்கலான்ற ஒரு முடிவில் இருக்கேன் அப்படின்னு அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டை பார்த்தீங்கன்னா மாற்றிருந்தார். இது ஒரு முக்கியமான பேசும் பொருளாகவே மாறி இருந்துச்சு. அரசியல் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து கொஞ்சம் விலகுறாங்க அல்லது தள்ளி நிற்கிறாங்க அப்படின்னா எப்படியாச்சும் அவங்களை தன்வசம் ஈர்க்கணும், நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு குறைக்கணும் அப்படின்றதெல்லாம் வேலை பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த வகையில் பாமக மற்றும் திமுக கட்சி பார்த்தீங்கன்னா இருவருமே ஐயா ஏகலைவனை அவங்களுடைய கட்சியில் அழைக்கிறதுக்கு நிறைய வேலைகளை பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஏகலைவன் சொல்லிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியிலிருந்து சற்று தள்ளி தான் நிற்கிறேனே தவிர அவங்களுக்கும் எனக்கும் எந்தவித விரோதமும் கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்க தற்போது நாம் தமிழ் கட்சிக்கு வலு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக சீமானவர்கள் பண்ணி ஒரு விஷயம் தான், ஏகலைவனிடம் நேரடியாக தொலைபேசியில் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னும், நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னும், இதனால் கட்சிக்கு நிறைய மாறுதல்கள் தேவைப்படுது, உங்களுடைய ஆலோசனை கொஞ்சம் தேவைப்படுது, இருவருமே இணைந்து பேசுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏகலைவனிடம் சீமான் நேரடியாகவே பேசியிருக்காரு அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒரு சில பேர் நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. ஏகலைவனுக்கும் சீமானுக்கும் எந்தவித விரோதமும் இல்லை அப்படின்ற காரணத்தினாலேயே ஏகலைவனும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சந்திப்போம் அப்படின்றத தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இவங்க இருவருமே இணைந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து மீண்டும் ஏகலைவன் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாளராக மாறினாரு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அரசியலில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படும். ஏன்னா ஏகலைவன் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை துறையில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் தேசியத்தை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. இதே போல் அவருடைய வேலைகள் இருந்தால் மட்டும்தான் 26 தேர்தல் கைகூடும் அப்படின்ற காரணத்தினால தான் சீமான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே பண்ணியிருக்காரு. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.